3வது வார்த்தையாக வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். பாருங்க, தோட்டத்திலே 3வதாக அவர் ஸ்திரீயினிடத்திலே பேசுகிறார். முதலாவது ஆதமோடு பேசினார், 2வது ஆதமோடு பேசினார், மண்மக்களோடு பேசினார். 3வது அந்த வார்த்தை அவர் ஸ்திரீயினிடத்திலே பேசுகிறார். சிலுவையிலேயும் அவர் ஸ்திரீயினிடத்தில் தான் அவர் பேசினார். அவர் ஸ்திரீயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். தன் தாயே என்று சொல்லவில்லை, அதற்கு பதிலாக ஸ்திரீயே என்று அழைக்கிறார். ஏன்னா இங்கே தோட்டத்தில் அவர் ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே நீ இப்படி செய்தது என்ன? நான் உன்னை எவ்வளவு அழகா நேர்த்தியா உன்னை ஆசீர்வாதமாக நான் உன்னை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தேன். நீ இப்படி பண்ணிட்டியே. ஒரு தேவ ராஜ்யத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதானே ஆதாமுக்கு நான் உன்னை மனைவியாக கொடுத்தேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அதிலே பதில் சொல்லப்படுறது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று இந்த பூமியிலே ஒரு தேவ ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்களை பூமியிலே மனுமக்களை உருவாக்கினார். ஆனால் அன்றைக்கு தேவ சந்ததி உருவாவதற்கு பதிலாக பாவ சந்ததி உருவாகிவிட்டது. பாவ சந்ததி உருவாகிவிட்டது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரவாயில்ல, நீ செய்துட்ட, மீறி செய்துட்ட, நீ ஸ்திரீயை பார்த்துக்க, நீ இப்படி பண்ணிட்டியம்மா, உனக்காக நான் எவ்வளவுலாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டியே என்று ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார். பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த ஒரு பெண்ணினாலே அந்த தேவனோடு கூட இந்த உறவை அவர்கள் துண்டித்து விட்டார்கள். அன்றைக்கு ஸ்ரீயானவள் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. நீ இப்படி பண்ணிட்டேயே, பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். அந்த தேவ ராஜ்யத்தை இந்த பூமிக்கு நான் நிலைப்படுத்துவதற்கு நான் பூமியிலே போய் எனக்காக நான் சிலுவையிலே உங்களுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்காக அவர் சகலத்தை நாம் செய்து முடிக்கிறேன் என்று சொன்னவர் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு, வசனத்தை நல்லா பார்க்கும் பொழுது கவனிங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி எப்படி கூப்பிடுறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் மகன். ஸ்திரீயை அவள் மரியாதை பார்த்து, அம்மா அதான் உங்கள் மகன் சொல்லலை. அவர் ஸ்திரீயினிடத்தில் எங்கள் 3வது வார்த்தை பேசின என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஸ்திரீயினிடத்திலே அவர் திரும்பவும் பேசுகிறார். ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு இறங்கி நமக்காக யாவும் செய்து முடித்தார். நமக்காக சிலுவையிலே குமாரனாக கொடுத்து அவர் தேவ ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்கும்படிக்கு, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லி தேவ ராஜ்யத்தை அவர் நிறுவி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்தொடர உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ ராஜ்யத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.